இவன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரியல. நான் ஒரு தடவ உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ரொம்ப கியூட்டா இருக்கிற இவன் சூப்பரான ஒரு இடத்துல அடாப்ஷனுக்கு போய் நிம்மதியா வாழ்றாங்க. இப்ப தெரியுதுங்களா யாரு இவன் அப்படின்னு? நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இவன வந்து தத்தெடுத்தாங்க. தத்தெடுத்துட்டு போய் அவங்க வீட்ல எப்படியெல்லாம் இருக்கான்றத வீடியோ அனுப்பிச்சாங்க. சந்தோஷம். அனுப்பிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அப்புறம் 4 பேர் இருந்தானுங்க. அதில் ஒருத்தனை இவங்க வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப க்யூட்டான பையன் இவன். அவன் போனதுக்கு பிறகு இவங்க 3 பேர் இருந்தாங்க. இவ தான் ஃபீமேல் பப்பி, இவங்க 2 பேரும் மேல் பப்பீஸ். இவ என்ன பண்ணுறா, இவங்க 2 பேரையும் அவ்வளவு அழகாக பார்த்துக்கிறா. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேயும் ரொம்ப க்யூட்டாக நடந்துக்கிறா. இவன் இல்லைங்க, இவன் வந்து பையன். ஸோ இவனும் ரொம்ப ஜாலியான டைப்பு தான். நம்ம கூட விளையாடுறது, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கூடவே வந்து நிற்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி. இவ தாங்க நான் சொன்ன க்யூட். இவ எவ்வளவு அழகாக இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை கேட்டோம்னா கை கொடுக்குறாங்க. நீங்களே பார்ப்பீங்க, இந்த கை வேணாம் அந்த கை கொடு அப்படின்னு கேட்டால் கரெக்டாக அந்த கையை எடுத்து காட்டுறா. அவளுக்கு வந்து டச் பண்ணி காமிச்சு இது வேணும் அப்படின்ன உடனே அந்த மாதிரி செய்கிறா. புரிஞ்சிக்கக்கூடிய பக்கம் நிறைய இருக்கிற இவ. இந்த பாருங்க அந்த பையன், அப்புறம் இவனை இங்கே நிற்கிறான் பாருங்கள். இவங்க 3 பேரும் இப்போ நம்ம வீட்டில் இருக்காங்க. யாராவது எடுத்துப்பாங்க, நல்ல இடத்துலேருந்து வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா தாராளமாக இவங்கள நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ரொம்ப க்யூட்டானவங்க. எனக்கு என்னென்னா ஒரு நபருக்கு ஒரு பப்பி அப்படிங்கிற மாதிரி தாங்க கொடுக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாராவது சென்னையை சுற்றி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டிலே கொடுக்குறேன். எனக்கு என்னென்னா இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், அவ்வளவுதாங்க. நம்ம சேனலில் அடாப்ஷன் வீடியோ நம்ம போட்டதில்லை. நம்ம வீட்டில் நம்பி வந்து இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல வீடாக பார்த்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இந்த ஃபீமேல் பப்பி வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒன்றும் பதில் சொல்லலை. அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா கமெண்ட் ப்ளீஸ்.